ஆமா அனைத்து மக்களுக்கும் சரி அனைத்து கலைஞர்களுக்கும் ஆமையா எங்கள் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆமம்மா ஆண்டி மாயாண்டி சுடலை ஈசன் கதைகளை பாட இருக்கிறோம். ஆமா அழகுச்செல்வி விட்டதுல இருந்து ஆமா கரெக்ட். ஆண்டி மாயாண்டி சுடலை ஈசன் வையகத்தில் பேயாக பிறந்தாண்டி மாயாண்டி சுடலை ஈசன் வருவான் நமக்கொரு நாள் மலவில்லையே கதைகள் பாடு பாட அருபோரே மாள் அருபோரே வா ஐயா கதைகள் பாட போட் 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 கைலாயத்து இருந்தார் பகவானும் பார்வதியும் ஆமா ஆதிவெளி கைலாசத்தில் என்ன ஒளிவிருந்த வேளையிலே ஆமா ஆண்டவன் பகவான் ஆமம்மா படைத்த உயிர்களுக்கு சரி பட்டினியின்றி படியளிக்கிறார். ஆமா ஆண்டவன் பகவான் எந்த விதமாக படியளிக்கிறார் தெரியுமா? எப்படி எப்படி அம்மா நல்ல திணை நாடு எங்கோ படியலந்தான் தினை எடுத்து உலகம் எல்லாம் படியலந்தார் எடுத்து படியாடு மாநிலமா ஆமா ஆண்டவனாகிய சிவபெருமான் என்ன படைத்த உயிர்களுக்கு சரி பட்டினியின்றி படியளந்தார். ஆமா அவர் படியளந்து விட்டு ஆதிவெளி கைலாசம் திரும்பும் போது ஆமாம்மா ஆதிசக்தி பார்வதியாலோ என்ன ஆண்டவன் பகவானுக்கு ஆமா இளைப்பாரி வந்த பகவானுக்கு ஆமா பணிவிடைகள் செய்து சரி ஆண்டவன் பகவானை சோதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆமா ஆமையா இரண்டு உயிர்களான ஆமா சிற்றெரும்புகளை சரி சிவிலுக்குள் அடைத்து ஆமா ஆண்டவன் பகவானை சோதிக்கிறார். சரி படியளந்து விட்டு திரும்பிய பகவான் ஆமா பார்வதி தேவியிடம் ஆமா அடியே பார்வதி என்ன என்ன அறைக்குள்ளே இருந்தாலும் ஆளே பயமில்லை இருந்துட்டாலும் பயமில்லை பகவான் சொல்ல ஆமா பார்த்தால் பார்வதி என்ன ஆண்டவனே பகவானே என்ன என்ன உம்மை சோதித்த காரணத்தினால் ஆமையா எனக்கு ஒரு குழந்தை வர வேண்டும் என்று ஆமா பார்வதியால் பகவானை கேட்டபோது சரி ஏ பார்வதி உனக்கு மூன்றாவது குழந்தை பிறந்தால் ஆமா இந்த பூலோகத்திற்கும் ஆகாது சரி இந்த கைலாகத்திற்கும் ஆகாது ஆமா என்று பகவான் சொல்ல ஆமாம்மா எனக்கு குழந்தை வர வேண்டும் என்று பார்வதியால் கேட்க ஆமாம்மா ஆண்டவன் சிவபெருமான் என்ன ஆதிவெளி கைலாசத்தில் என்ன ஈசானி மூலையிலே சரி 32 தூணதிலே ஆமா அடியேன் தவம் இருந்தேன் ஆனால் சரி உனக்கு குழந்தை வரம் கிடைக்கும் என்று சொன்னார். ஆமையோ அதை கேட்ட பார்வதியால் என்ன பகவான் வார்த்தையை எண்ணி ஆமாம்மா எப்படி படியளக்க போகிறார் தெரியுமா? எப்படி எப்படி கோலவர்ண பட்டுடுத்தி திருநீட்டு காப்பனிந்தாள் மாய கண்ண தங்கையவ பகவானே நினைவாளா மனதிலே
தவம் செய்துவார் அப்படியாக ஆமா ஆண்டவன் பகவானை எண்ணி சரி 32வது தூணத்திலே ஆமம்மா பார்வதியால் தவம் இருந்தாள். தவம் இருந்தா தவம் இருந்த வேளையிலே என்னம்மா கொண்டு உருவம் கொண்டு ஆமா ஆண்டவன் பகவான் சுடரொளியை தூண்டும் பொழுது முத்து முத்தா 3 சுடர் பார்வதி முந்தானியில விழுமா பார்வதி சகோதரி விழுந்தது. எப்படி விழுகிறது? முத்து முத்தாக 3 சுடர் விழுந்து ஆமம்மா மணி விளக்கில பிறந்ததாலே ஒரு பெயர் சுடரொளியில பிறந்ததாலே ஒரு பெயர் பிறந்ததால ஆமா ஆமா ஒரு பெயரா ஆமோ ஆமா ஆமோ ஆமா வேலையான வேலையம்மா ஏ மணிவிளக்கில பிறந்த புள்ள ஆண்டே சுடரையோ பிறந்த வர்றா மணியலகா ஒரு கையில மறுகையில அடுத்தபடியாக சொல்லடமா சொல்லடமா அவர்கள் கலைக்குழு தயாரிப்படி விழாக்கள் சபையை கேட்டுக்கொள்கிறார்கள். ஹலோ